என் அன்பு நெஞ்சங்களே, ஹாப்பி வெனிஸ்டே. எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், ஒர்க்கில் இருக்கிறேன். ஆனால் என் அன்பு நெஞ்சங்களோடு உரையாடுறதுக்காக உங்களோட சில நிமிடங்கள். எங்கள் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் எங்கள் மனசில் நினைக்கிற நினைப்புகளும் ரொம்ப கவனமாக நான் நினைக்க வேணும். எதையும் நாங்கள் அவசரப்பட்டு சொல்கிறதுக்கு முதல் நாங்கள் முடிந்த வரைக்கும் யோசிக்க வேண்டும். 1000 முறையோ 1 முறையோ 2 முறையோ ஆழ்ந்து யோசிக்கணும். எத்தனை முறை யோசிக்கிறதுன்றதில் கணக்கு இல்லை. ஆனால் சொல்லும் விஷயத்தை நாங்கள் சொல்லலாமான்னு ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஏனென்றால் எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அது எங்களின் அடையாளம், எங்கள் மனதின் அடையாளம். யாரையும் புண்படுத்தணும் என்று நாங்கள் நினைக்கவே கூடாது, முதல் விஷயம். ஆனால் ஒருவேளை அந்த நபர் எங்களை புண்படுத்தி இருந்தால் அவர்கள் வார்த்தையாலேயோ நடத்தையாலேயோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழிறங்கி நாங்களும் கதைக்கணும்ன்றது அவசியமில்லை. ஸ்டில் காரசாரமாக அவர்களுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் அந்த காரசாரமாக என்ற விதத்தில் ஸ்டில் மரியாதை இருக்க வேண்டும், டீசன்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் எங்களுடையது, எங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம். நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு நாங்கள் கட்டுக்கோப்பாக சொல்லலாம். இது மாதிரியான விஷயங்கள் எங்களோடு நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஆனால் அப்படி கட்டுக்கோப்பாக காரசாரமாக சொல்லும் பொழுதும் அதில் ஒரு நாகரிகம் வேண்டும். நான் கூட என்னுடைய வீடியோஸில் அதில் அப்படி சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை திருப்பி நான் பார்க்கும் பொழுதும், என்னை சார்ந்த என் குடும்பம் பார்க்கும் பொழுதும் அதில் அவர்களுக்கு அது ஒரு மரியாதையை தான் நான் ஏற்படுத்த நினைக்கிறேன். ஏன்னா அது என்னுடைய அடையாளம். நான் பார்க்குறேன், கடந்த காலங்கள் கொஞ்ச காலம் நான் பார்க்குறேன், எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியாவில் கூட எவ்வளவு வாய்க்கு வந்ததெல்லாம் கதைக்கிறார்கள். சில பேர் இந்த லைவ் எல்லாம் போட்டு என்னென்னமோ எல்லாம் கதைக்கிறாங்க. ஆனால் பாவமாக இருக்குது. அவங்க கதைக்கும் போது அவங்களுக்கே விளங்கவில்லையா அவங்க தாங்களை தான் கீழே இறக்குறார்கள் என்று. அன்பான அருமையான மனித வாழ்க்கை இது. நாங்கள் என்ன மாதிரி எங்களை உருவாக்குறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக அமையும். அதில் நம்பிக்கை வையுங்க, அதுதான் எங்களோட வாழ்க்கையாக கண்டிப்பாக அமையும். அப்படி அமைகிற இந்த வாழ்க்கையை எங்களோட பேச்சால் நாங்கள் கூடுதலாக இல்லாமலாக்கக்கூடாது, எங்களை தாழ்த்தி இறக்கக்கூடாது. எங்களோட பேச்சு, எங்களோட வார்த்தைகள், எங்களோட நடத்தைகள் இது எல்லாமே சேர்ந்தது தான் நாங்கள். கதைக்கிற கதையில் தெளிவு இருக்கணும், கதைக்கிற கதையில் அன்பு இருக்கணும், கண்டிக்க வேணும் என்றாலும் அதுலேயும் ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும். அதை தான் நான் சொல்ல வருகின்றேன். கதைச்சு அது சொல்கிறது, தீயினால் சுட்டவடு ஆறிடும் ஆறாது நாவினால் சுட்டவடு. தவறந்தா மன்னிக்கவும். இது என் மனதில் படித்ததில் உண்டு, ஞாபகம் வருது. அதை மாதிரி தான் எங்களோட அன்பு உறவுகள்கிட்ட நாங்கள் இன்னும் கவனமாக கதைக்க வேணும். அடுத்தது எங்களை தெரியாதவர்கள்கிட்டையும் நாங்கள் இன்னும் அவதானமாக கதைக்க வேண்டும். எங்களோட பேச்சு, எங்கள் நடத்தை, நாங்கள் இது எல்லாம் தான் எங்களை அடையாளப்படுத்தும் சின்னங்கள். நீங்கள் ஒத்து போவீங்கள் இந்த எண்ணத்தோடு நான் நம்புகிறேன். அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆக்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே ஒரு அவதானம் வேண்டும். என்னமோ கதைக்கிறோம்ன்றதுக்காக கதைச்சிட்டு போகக்கூடாது. சிந்தியுங்கள். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு எவ்வளவோ உறுதியும் சக்தியும் இருக்குது. தயவு செய்து சிந்தியுங்கள். கதைக்கிறதுக்கு முதல் யோசித்து கதையுங்கள். என்று அது உங்களை அடையாளப்படுத்தும், உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது மரியாதையை உண்டாக்கும் உங்களுடைய கதைகள். நான் சொல்கிற மாதிரி என்னுடைய குடும்பத்தை இப்போ நான் கதைக்கிறது, நான் சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்கிறேன், ஸோ நான் என்ன கதைக்கிறேனோ என்னுடைய கணவருக்கு அது போய் சேரும், என்னுடைய சகோதரருக்கு அது போய் சேரும். ஏன் எங்களை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கும் அது சேரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜெனரேஷனாக
பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்க வேணும் ஒழிய ஒரு ஒரு சோஷியல் மீடியாவை வச்சுக்கொண்டு ஒரு தவறான பாதையில் உங்களை வழி செலுத்தக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு கூடுதலாக இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோவை செய்கிறேன். என்ன வேணுமென்றாலும் கதைக்கலாம், எப்படி வேணுமென்றாலும் கதைக்கலாம் என்று சொல்லி கதைக்கிற நபர்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தான் இருக்குது. அவங்களுக்கு தெரியல, அவங்களையே தாழ்த்தி இறக்கிறார்கள் என்று, அவர்களை சார்ந்தவர்களையும் தாழ்த்தி இறக்கிறார்கள் என்று அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான், அன்பானது, அழகானது. நாங்கள் எங்களோட கையில் இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு. ஸோ அதை அமைப்போமே, சரியான விதத்தில் அமைப்போமே. எல்லாமே எங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும், எல்லாமே. ஸோ இனிமேல் சிந்தித்து பேசுவோம். அண்ட் சில பேருக்கு எப்படி கதைக்கிறேன்னு தெரியாமல் மற்றவர்களை புண்படுத்துறதுக்கண்டே கதைக்கிற நோக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு மேபி எங்களோட அன்பான பேச்சால் ஒருவேளை அவர்களை மாற்ற முடியாவிட்டால் கூட நாங்கள் எங்களுடைய தெளிவான அன்பான பேச்சால் எங்களோட மனதில் இருக்கிறத வடிவாக நாகரிகமாக சொல்லி விலகிடணும். ஓகே, அவ்வளோதான் இன்றைய தாட்ஸ், அவ்வளோதான். வேறு என்ன நண்பர்களே, உங்களுடைய நாள் எப்படி போய்கொண்டிருக்குது? என்னுடைய நாள் ரொம்ப ரொம்ப பிஸியாக தான் போய்கொண்டிருக்கு நண்பர்களே. சாரி, எப்போ பார் பிஸி என்று சொல்கிறேன்னு தவறாக நினைக்காதீங்க. உண்மையிலேயே என்னுடைய வீடியோஸை நான் இந்த மாதிரி தான் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். இப்போ கூட நான் பேக் ஒர்க்குக்கு போகணும். இப்போ எனக்கு பசிக்குது, நான் இன்னும் சாப்பிட இல்லை. ஆனால் சாப்பிட்ற இந்த டைமில் தான் உங்கள் கூட கதைக்கலாம்னு நினச்சி இந்த வீடியோவை நான் செய்கிறேன். இப்போ போய் ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு என்னுடைய விசிட்ஸுக்கு நான் போக வேணும். ஸோ எல்லாம் செய்துட்டு வீட்டை போக சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருந்தீங்களேன்னா வேலையிலேருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து சாப்பிடுங்க, ரெஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் இருங்க. அண்டு நீங்கள் வீட்டில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறீங்கள் என்றால், இல்லை வீட்டில் ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கிறீங்கள் என்றால் அப்பவும் சாப்பிடுங்க. உங்களோட மனசை பார்த்துக்கொள்ளுங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எல்லாருமே மற்றவங்களையும் லவ் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இன்றைய நாள் இனிமையாக அமையட்டும். ரம்யமாக இருக்கின்றது பாருங்கள். இப்படித்தான் எவ்வளவு பிஸியிலையும் ஒர்க்லையும் பாசிட்டிவாக நினைக்கிறத நம்ம விடவே கூடாது. இப்படியான சில விஷயங்களை எங்களை சுற்றி வச்சுருக்கணும். நல்ல மனிதர்களை எங்களை சுற்றி இருக்க வேணும். நல்லதையும் நினைப்போம், அப்போ நல்லதே எங்கள் கண்ணுக்கு படும். அதோட இந்த விடயத்தோடு உங்களிடம் இன்றைக்கு நான் விடைபெறுகின்றேன். Have a lovely Wednesday. Take care my lovelies.